ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் இன் தமிழ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கிளாஸஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க அதில் ஆட் ஆகிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்னுடைய கிளாஸஸ் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மந்தில் வந்து நம்ம ஜிஎஸ்டி கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம 3 லெவலாக பிரிச்சிருக்கோம். ஸோ அந்தந்த லெவலில் என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து பர்சனலாகவே வந்து சார் நெக்ஸ்ட் நீங்கள் ஜிஎஸ்டி கிளாஸஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம வேறு கிளாஸஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஜிஎஸ்டி வந்து நம்ம லாஸ்ட்டாக கொடுத்து 3 மந்த்துக்கு மேலே ஆகுது. அதனால் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிங்களோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியில் பேசிக் லெவல் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, சார் ஜிஎஸ்டியில் நான் வந்து புதுசு, இதுக்கு முன்னாடி நான் ஜிஎஸ்டிலாம் நான் ஃபைல் பண்ணது கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் வேணும், நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜிஎஸ்டி பேசிக் லெவல் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி பேசிக் லெவலில் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதில் இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றி ஆல்மோஸ்ட் புரிய வந்துடும். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டியில் இருக்கிற ரெகுலர் டேக்ஸ் பேயர், அந்த ரெகுலர் டேக்ஸ் பேயரில் GSTR-1னா என்ன, GSTR-3Bனா என்ன உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதில் இருக்கிற A to Z காலமை நம்ம கவர் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் B2B, B2C, எக்ஸ்போர்ட்டு, நில், எக்ஸம்ப்டடு, கிரெடிட் நோட், டெபிட் நோட், ரெஜிஸ்டர், அன்ரிஜிஸ்டர், அட்வான்ஸ் ரிசீவ்டு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, HSN சம்மரி, டாக்குமெண்ட் இஷ்யூடு, அமெண்ட்மெண்ட்டு, அவுட்வேர்ட் சம்மரி, ITC எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ டீட்டெயிலாக சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு அது மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் GSTR-2Aனா என்ன, 2Bனா என்ன, ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எப்படி வந்து பில்ஸை செக் பண்ணுறது அப்படின்றதையும் கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்எலிஜிபிள் ஐடிசினா என்ன, ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுவோம். என்னெல்லாம் எடுக்கணும் இன்புட், என்னெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம், எப்படி ஃபைல் பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லாமே ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க, பட் நான் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்றதையும் ஃபைல் பண்ண வைப்போம். உங்களுக்கு சேல்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 பில்லு தான் இருக்குது, பர்ச்சேஸில் 2-3 பில்லு தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேசிக் லெவல் ரொம்ப யூஸ் ஆகும். இது நம்ம மேனுவலாக எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றத, ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த கிளாஸஸ் வந்து எத்தனை நாள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக் லெவல். ஸோ பேசிக் லெவல் பொறுத்த வரைக்கும் 3 days, 3 நாளில் நம்ம இதை பற்றி உங்களுக்கு A to Z புரிய வச்சுருவோம். ஓகே சார், எனக்கு இந்த பேசிக் லெவல் எவ்வளோ சார் ப்ரைஸ் அப்படின்னா, பேசிக் லெவலுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ப்ரைஸ் 1499, ஜஸ்ட் 1500க்கு நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசிக்காக எல்லா நாம்ஸும் நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் லெவல் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சார் நீங்கள் சொன்ன இந்த பேசிக் லெவல் இருக்கிறது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்டர்மீடியட் லெவலுக்கு வரலாம். இன்டர்மீடியட் லெவலில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்னா, காம்போசிஷன் டீலர்னா யார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல பேசிக் லெவலில் ரெகுலர் டேக்ஸ் பேயரை பற்றி பார்த்தீங்க, பட் இன்டர்மீடியட் லெவலில் ஜிஎஸ்டியில் இருக்கிற இன்னொரு டைப் காம்போசிஷன் டீலர்னா யாரு, அந்த காம்போசிஷன் டீலருக்கு நம்ம எப்படி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம டீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து QRMP ஸ்கீம்னா என்ன, இந்த QRMP ஸ்கீம்ல இருக்கிறவங்க எப்படி வந்து ஃபைல் பண்ணணும், எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து டீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் டாக்ஸ் பேயர்ல எப்படி வந்து ஆஃப்லைன்ல ஃபைல் பண்ணணும், இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க பேசிக் லெவல்ல நீங்க மேனுவலா ஆன்லைன்ல எப்படி பண்றது, ஒரு 3-4 பில் இருந்தா எப்படி பண்றதுன்றத சொல்லி தந்துருவோம். ஆனா இன்டர்மீடியட் லெவல்ல பல்கா, அதாவது வந்து ஒரு 50 பில் 100 பில் இருக்கு அப்படின்னா பல்கா எப்படி அப்லோட் பண்றது, நீங்க மேனுவலாவே டைப் பண்ணாம எப்படி வந்து ஒர்க்கிங் எக்ஸல் ஷீட்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பல்கா அப்லோட் பண்றது ஆஃப்லைன் யூட்டிலிட்டில அப்படின்றத டீச் பண்ணுவோம். அந்த பல்கா பண்ணும்போது இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து எக்ஸல்ல கொஞ்சம் நாலேஜ் கம்மியா இருக்கும், எக்ஸல்ல கொஞ்சம் ஸ்பீடு இல்லாம இருக்கும். ஆனா இந்த கிளாஸஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல்ல எப்படி ஒர்க்கிங் ஸ்பீட் பண்றது, எக்ஸல்ல நிறைய வந்து டூல் இருக்கு, அதாவது வந்து VLOOKUP, pivot table அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு, நிறைய ஷார்ட்கட் கீ இருக்கு. சோ அது எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணி உங்களுக்கு இதை எப்படி ஆஃப்லைன் யூட்டிலிட்டில எப்படி ஸ்பீடா பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சேல்ஸ்ல இருக்கிற இன்வாய்ஸ் ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க, அதுல எப்படி நான் கரெக்ஷன் பண்றது, எப்படி அமெண்ட்மெண்ட் பண்றது, டெபிட் நோட், கிரெடிட் நோட் நான் எப்படி இஷ்யூ பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம டீச் பண்ணுவோம். சேல்ஸ் மட்டும் இல்ல, பர்ச்சேஸையும் நம்ம எப்படி ரீகான்சிலேஷன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புக்ஸுக்கும் 2A 2Bக்கும் எப்படி வந்து ரீகான்சிலேஷன் பண்றது, எந்த சப்ளையர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எந்த சப்ளையர்லாம் இன்னும் ஃபைல் பண்ணல அப்படின்றத பத்தி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றது எப்படி அப்படின்றத பத்தி
தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்சிஎம்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து தப்பா பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஹெட்டை மாத்தி அது எப்படி கரெக்டான ஹெட்டுக்கு மாத்துறது அப்படின்றத பத்தியும் சொல்லுவோம். இதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணுவோம் இன்டர்மீடியட் லெவல்ல. ஸோ இன்டர்மீடியட் லெவல் வந்து எடுக்கிறவங்க உங்களுக்கு வந்து நிறைய பல்கான இன்வாய்ஸும் பிளஸ் எக்ஸல்ல இருக்கிறதும் பிளஸ் பர்ச்சேஸ் ரீகான்சிலேஷனும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் பிளஸ் காம்போசிஷன் டீலர் QRMP ஸ்கீம் இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்டர்மீடியட் லெவல் எடுத்துக்கலாம். இன்டர்மீடியட் லெவல் பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் கவர் பண்றோம் அப்படின்னா 3 days. இதுக்கான பிரைஸ் 1999. ஸோ நீங்க வந்து 2000 ரூபீஸ்க்கு வந்து நீங்க A to Z இதை எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல நிறைய பேர் வந்து கேட்பீங்க, சார் நான் வந்து பேசிக் லெவல் அண்ட் இன்டர்மீடியட் லெவல் ரெண்டுமே எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து காம்போ ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு நம்ம காம்போ பிரைஸ் 2499. ஸோ இது வந்து ரொம்ப 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 வேல்யூ ஃபார் மணி. ஸோ நீங்கள் உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது பேசிக் லெவல் உங்களுக்கு 1000 ரூபீஸில் கிடைச்சிரும், இன்டர்மீடியட் லெவல் 1500 கிடைச்சிரும். ஸோ 2500க்கு நீங்கள் பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் லெவல் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இன்டர்மீடியட் லெவல் தான் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 2000 பே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் அண்ட் இன்டர்மீடியட். இது எடுத்தாலே மோர் தென் என்ஆஃப். யாருக்கலாம் அப்படின்னா ஒரு அக்கௌண்டன்ட் இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இவங்களுக்கு இந்த 2 லெவலே என்ன போதும். ஸோ இது மூலம் நீங்கள் வந்து 1000 ரூபீஸ் வந்து சேவ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறது வந்து அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல் யாருக்கு சார் யூஸ் ஆகும்? அட்வான்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் சார் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இந்த ஜிஎஸ்டியை ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்கணும்னு இருக்கேன், நான் ஒரு கன்சல்டண்ட்டாக நான் வந்து பண்ணணும்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு திங்க் பண்றவங்க இந்த அட்வான்ஸ் லெவல் எடுத்துக்கலாம். மற்றவங்க யாருமே நீங்க அட்வான்ஸ் லெவல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்வான்ஸ் லெவல் ஒன்லி ஃபார் ஓன் பிஸ்னஸ் இல்ல பார்ட் டைம் பிஸ்னஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம என்னெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைப்படும், பிளஸ் இண்டிவிஜுவலுக்குனா எப்படி, பார்ட்னருக்குனா எப்படி, எல்எல்பிக்குனா எப்படி, ஓபிசிக்கு எப்படி, பிரைவேட் லிமிடெடுக்கு எப்படி அப்படின்றத A to Z சொல்லுவோம். ஆதார் எப்படி ஆத்தன்டிகேஷன் பண்ணணும், கிளாரிஃபிகேஷன் வந்தால் அந்த கிளாரிஃபிகேஷன் எப்படி ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் GST அமெண்ட்மெண்ட். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு நம்ம மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு டைரக்டர் இருக்காரு அவர் எப்படி அடிஷனல் டெலிஷன் பண்ணுறது, ஒரு பார்ட்னர் இருக்காரு அவர் எப்படி அடிஷனல் டெலிஷன் பண்ணுறது, பிஸ்னஸ் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, HSN கோடை எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது சொல்லுவோம். பேங்க் எப்படி லிங்க் பண்ணுறது, இது எல்லாமே டீச். நெக்ஸ்ட் வந்து GST Cancellation. எனக்கு GST வந்துடுச்சு பட் பிஸ்னஸ் எதுவும் ரன் ஆகல, என் GST நான் எப்படி கேன்சல் பண்றது, இல்ல நீங்க ரிட்டனே ஃபைல் பண்ணல ஆபீசர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அது மாதிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம நெக்ஸ்ட் எப்படி ரெவகேஷன் பண்றது, எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளஸ் ஒன்ஸ் நீங்களாவே கேன்சல் பண்ணிட்டீங்க அதை எப்படி சரண்டர் பண்றது ப்ராப்பரா அப்படின்றதையும் டீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு பட் ஆனா 90 days கண்டிஷனுக்கு அதாவது 90 நாளைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி அப்பீல் பண்றது, அப்பீல் போயிட்டு நம்ம எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வேணும், இது எப்படி ஆன்லைனில் எப்படி ரெவிகேஷன் பண்ணுறது, எப்படி கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி இதை அப்பீல் பண்ணுறது, எப்படி ஆஃப்லைனில் எப்படி போயிட்டு இயரிங் வந்து கொடுக்குறது அப்படின்றத பற்றியும் டீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லேட் ஃபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நார்மலி வந்து இப்போ ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும் 3Bயில், பட் அது இதெல்லாம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நாலேஜை டீச் பண்ணுவோம் ஒரு எக்ஸல் ஒர்க்கிங் ஷீட்டை வச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டியில் நோட்டீஸ், அந்த நோட்டீஸ் எப்படி போய் பார்க்குறது, அந்த நோட்டீஸ்க்கு எப்படி ரீப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். DRC 03ல் எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும் வாலண்டரியா அப்படின்றத பற்றியும் சொல்லுவோம். அதாவது அகைன்ஸ்ட் நோட்டீஸ்க்கு எப்படி பண்ணணும், வாலண்டரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவோம். எல்யூடினா என்ன, இந்த எல்யூடி யாருக்கு அப்ளிகபிள், இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து TDS அண்ட் TCS எப்படி வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நான் சொல்கிறது வந்து இன்கம் டேக்ஸில் இல்லை, ஜிஎஸ்டியில் TDS அண்ட் TCS அது எப்படி வந்து ஃபைல் பண்ணணும். இது வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கும் கவர்மெண்ட் செக்டர் ஆக்டிவிட்டியில் யாராவது பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது வரும். ஸோ அது எப்படி ஃபைல் பண்ணுறது நம்ம வந்து டீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் ரீகன்சிலேஷன் எப்படி பண்ணுறது, நம்ம வந்து இன்டர்மீடியட் லெவலில் மந்த்லி எப்படி பண்ணுறதுன்றதை டீச் பண்ணணும், இது ஆனுவலி எப்படி பண்ணுறது அப்படின்றத டீச் பண்ணுவோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது எல்லாமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே சார், அட்வான்ஸ் லெவலுக்கு எத்தனை நாள் கவர் பண்ணுவீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் 4 days நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம். அட்வான்ஸ் லெவலுக்கான ப்ரைஸ் 3000. இது வந்து நான் எல்லாமே நாமினலாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால், ஒரு அப்பீல் வந்து எடுத்தால், ஒரு ரிவகேஷன் எடுத்தால், இல்லைனா ஒரு நோட்டீஸ் வருது அதை க்ளோஸ் பண்ணுறோம், ஒரு எல்யூடி அப்ளை பண்ணுறோம், TDS TCS ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம், ஆனுவல் ரீகன்சிலேஷன், இது எல்லாமே நீங்கள் வந்து சிங்கிளாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸுக்கும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கிளாஸஸ் அட்வான்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ நான் வந்து பேசிக்கும் எடுத்துக்கிறேன், இன்டர்மீடியட்டும் எடுத்துக்கிறேன்,
அட்வான்ஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து காம்போ ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 4499, அதாவது வந்து 4500 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு பேசிக், இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் மூணுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஓவராலாக நீங்கள் எவ்வளோ இதில் சேவ் பண்ணலாம் அப்படின்னா 2000 rupees சேவ் பண்ணலாம். அதாவது பேசிக் உங்களுக்கு வந்து இந்த எல்லா டிஸ்கவுண்ட்டும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் 1000 rupeesல கிடைச்சிரும், இன்டர்மீடியேட் லெவல் 1500 கிடைச்சிரும், அட்வான்ஸ் லெவல் 2000 கிடைச்சிரும். ஸோ 4500ல் ஓவராலாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் எடுக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் பே பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிஎஸ்டி லைவ் கிளாஸஸில் நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.